நான் அவரை உடன்பிறவாத தம்பியைப் போலத்தான் நான் நடத்தி வந்தேன். இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தாமல் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டு 2 நாள் நான் மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. நான் மாமல்லபுரம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். சமீபத்தில் நடந்த அந்த நிர்வாக குழு கூட்டம் முடிவுகள் பேசியிருந்தீங்க. ஏற்கனவே இந்த மல்லை சத்யா மீது ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அது ஏற்கனவே கடந்த நிர்வாக குழுவில் பேசினீங்க. மீண்டும் அது எதிரொலிச்சுக்குது. என்ன சிக்கல் மதிமுக நீடிக்குது? அவர் 2 ஆண்டுகளாகவே இயக்கத்துக்கு மாறுபட்ட கோணத்திலே யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களோட நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தார். என்னை பற்றி மிக மோசமான பதிவுகளை போடக்கூடிய 4-5 பேருக்கூட நெருக்கமான நட்பை வைத்து கொண்டு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பதிவுகளை போடுகிறார்கள். இங்கே 2-3 பேர் அதை அப்படியே எடுத்து பரிமாறுகிறார்கள். தோழர் மலை சத்யா அவர்களும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கெல்லாம் 2 நாள் தங்கியிருந்து விட்டு வந்தார். அவர் எந்த இடத்திலும் நான் மறுமலர்ச்சி திமுகவை சேர்ந்தவனிருந்து 7 தடவை வெளிநாடுகளுக்கு போன இடத்தில் சொல்லவே இல்லை. என் பெயரை எங்கும் உச்சரிக்கவில்லை. அது பரவாயில்லை. ஆனால் நான் மறுமலர்ச்சி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று கூட சொல்லவில்லை. நான் மாமல்லபுரம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் தான் அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்தார். என்னிடம் எந்த பயணத்துக்கும் சொல்லிவிட்டு போனதும் இல்லை. இது 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இயக்கத்திற்கு ஏற்கனவே துரோகம் இழைத்துவிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தாமல் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடம் அலைபேசியிலே அளவலாகுவது. இந்த முறையிலே அவர் காஞ்சி மாவட்டத்திலும் சில குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த புகழேந்தியின் மூலமாக ஒரு 40-50 பத்திரிகையாளர்களை சந்திக்க வைத்து அவர்களிடத்திலே மிக தவறான கருத்துக்களை பேச வைத்தார். இந்த சூழ்நிலையில் இயக்கத்துக்குள்ளேயே இந்த குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு குழுவை அவர் தயாரிக்க முயன்றார். அது நடக்கவில்லை. ஆகவேதான் அவர் கடைசியாக வெளிநாடுக்கு போய்விட்டு வரும்பொழுதும் அங்கு எங்கும் மதிமுக என்ற பெயரையே அவர் உச்சரிப்பதில்லை. எனவேதான் இயக்கத்தில் எல்லோரும் அவர் நம்மீது மோசமான பதிவுகளை போடுகிறவர்களோடு நெருக்கமான தொடர்பு கொண்டு அவர்களை ஊக்குவித்து வருகிறார் என்பதை ஆதாரங்களோடு என்னிடம் நிரூபித்தார்கள். ஆகையால் தான் அவர் இதற்கு கடைசி நிர்வாக குழுவிலே இந்த உண்மைகளை சொல்லாவிடில் கட்சிக்காரர்களுக்கு தெரியாமலே போய்விடும். இவர் நோக்கத்தை நிறைவேற விடக்கூடாது என்பதற்காக இந்த நிர்வாக குழுவிலே அவர் எனக்கு விசுவாசமாக இருந்தார், நட்பாக இருந்தார். நான் அவரை உடன்பிறவாத தம்பியைப் போலத்தான் நான் நடத்தி வந்தேன். திராவிட இயக்கத்தில் தலித்துகளுக்கு தலைமை நிர்வாகத்திலே முதலாக பதவி கொடுத்ததே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். அண்ணன் தத்துவ கவிஞர் குடியரசு அவர்களை துணை பொதுச் செயலாளராக ஆக்கி வறுமையில் வாடி அவர் மறைந்த போது அவர் குடும்பத்தில் உள்ள 8 பேருக்கும் 8 வீடுகள் நான் பெரிய செலவு கட்டி கொடுத்தேன். அதை போல மறுமலர்ச்சி திமுகவிலே பொள்ளாச்சியிலும் ஒரு தலித் சகோதரரைத்தான் டாக்டர் கிருஷ்ணனை எம்பியாக நிறுத்தினோம். வாசுதேவநல்லூரிலே சட்டமன்ற வேட்பாளராக சதன் திருமலைக்குமாரை நிறுத்தினோம். 4 இடங்களில் 2 இடங்களிலே நான் தலித் சகோதரரைத்தான் அங்கே அறிவித்தேன், நியமித்தேன். என் வீட்டில் முழு நேர உதவியாளராக இருந்த தம்பி சந்துரு எங்கள் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு தலித் சகோதரன். அந்த வீடுகள் எல்லாம் காரை வீடுகளாகிவிட்டன. இவருடைய வீடுதான் உடைந்து நொறுங்கிய ஓட்டு வீடாக இருந்தது. முழுமையாக இடித்துவிட்டு புது வீடு கட்டி கொடுத்து சந்துரு இல்லம், அவர் எனக்கு வைகோ இல்லம்னு பெயர் வைத்தார். எங்கள் ஊர் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதியில். ஆக என்னை பொறுத்தமட்டில் நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆனால் தலித் சகோதரர் என்பதற்காக செய்கிறார் என்று அந்த பேச்சையும் பரவ விட்டார். இந்த
இந்த விவகாரத்துல வந்து மல்லை சத்யா உங்ககிட்ட ஏதாவது விளக்கம் பேசினாரா சார்? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய ஃபேஸ்புக் பதிவெல்லாம் பார்த்தீங்கனாலுமே உங்களுடைய பற்றியும் அதை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் என்ற பதிவு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து பேசு. என்னை விமர்சனம் செய்து பதிவு போடுகிறவர்களோடு தான் நாள்தோறும் அலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். உளவுத்துறையிலே எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். இது 2 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இயக்கத்துக்கு இனி சோதனையாக வருவதற்கு அனுமதிக்க கூடாது, தெளிவுபடுத்தி விட வேண்டும் என்றுதான் இந்த நிர்வாக குழுவிலே நான் சொல்லிவிட்டு இதற்கு மேலும் அவர் விருப்பப்படி நடந்து கொள்ளட்டும் என்று சொன்னேன். இந்த விமர்சனத்துக்கு தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட பேசினாரா சார்? ஏன்னா கடந்த மீட்டிங் அப்பவும் கூட வந்து பல ஆண்டுகள் உங்களோட வந்து மல்லை சத்யா இருந்திருக்காரு. மாமல்லபுரம் நிகழ்ச்சியெல்லாம் குறிப்பிட்டு பேசுனீங்க. ஒரு முக்கியமான தருணத்தில் உயிர் காப்பாற்றிய நேரத்தெல்லாம் உடன் இருந்தாருலாம் பேசினீங்க. இப்போ இந்த விமர்சனத்தை மல்லை சத்யா வெளிப்படையாக உங்ககிட்ட பேசினார். அப்படியெல்லாம் இருந்தவர் ஏன் 2 ஆண்டுகளாக தலைகீழாக மாறினார்? கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இயக்கத்தை விட்டு வெளியேறியவர்களிடம் நாள்தோறும் தொடர்பு கொள்வது, அவர்களை அழைத்து கொண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கு செல்வது, இது நடந்து கொண்டிருந்தது. கடைசியாக கூட ஒரு நிகழ்ச்சியிலே அப்படித்தான் போய் கலந்து கொண்டார். அவர்களை அழைத்து கொண்டு, இதற்கு முன்பு ஒரு 5-6 பேர் வெளியேறினார்கள் அல்லவா, அவர்களை அழைத்து கொண்டு இதை பதிவுகளை இவரே வாசகங்களை தேடி கொடுக்கிறார். இவர் கொடுக்கிற பதிவைத்தான் அந்த தோழர்கள் போடுகிறார்கள். அவர்கள் கட்சியில் இல்லை. ஆக இப்படி ஒரு நிலை இயக்கத்திலே யாரும் ஏற்படுத்தியதில்லை. அந்த சூழ்நிலையில்தான் இதை நிர்வாக குழுவுக்கு தெளிவுபடுத்தி விடுங்கள், இது மூடு மந்திரமாகவே இருக்கக்கூடாது என்று சொன்னதனால் தான் நான் நிர்வாக குழுவிலே இதை பற்றி பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சார், ஏற்கனவே இந்த பிரச்சனை எதிரொலிக்கும் போது தான் வந்து துரை வைக்கவும் மல்லை சத்யாவும் சமாதானப்படுத்தி கை கொடுக்க வச்சீங்க கூட்டத்துல. இப்போ இது மீண்டும் நீடிக்குது. இது கட்சிக்குள்ள ஒரு நெருக்கடியா மாறிடுது? ஒரு நெருக்கடியும் கிடையாது. பெரிய பெரிய சிங்கம் புலின்னு சொன்னவங்கள்லாம் கட்சியை விட்டு போறாங்க. ஒரு துரும்பு அசையலை. எல் கணேசன் போன போதோ, செஞ்சி ராமச்சந்திரன் போன போதோ, கண்ணப்பன் போன போதோ யாரும் அசையவில்லை. ஒரு சிறு மாற்றத்தை கூட அவர்களால் ஏற்படுத்த முடியாது. லட்சோப லட்சம் தொண்டர்கள் என் மீது நம்பிக்கை கொண்டு என்னோடு இருக்கிறார்கள். நாங்கள் தோற்றாலும், நாங்கள் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலே வெற்றி பெறாவிட்டாலும் நான் எடுக்கின்ற எல்லா முடிவுகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கழகப்பணி ஆற்றுகிறார்கள். இன்றைக்கும் அதே லட்சக்கணக்கான தொண்டர்கள் தொடக்கத்தில் என்னோடு வந்து இருந்தவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஒரு பெரும் வெள்ளமான ஒரு வந்த கூட்டம்தான் எழுச்சி பேரணியிலே. நான் தோற்றதற்கு பிறகு அவர்கள் இருந்த கட்சிக்கே திரும்ப போய்விட்டார்கள். பலர் அப்படியே ஒதுங்கி நின்று விட்டார்கள். இதுதான் நிலைமை. இந்த குழப்பத்துக்கு பின்னணியில வந்து அரசியல் நோக்கம், அரசியல் பார்வை எதுவும் இருக்கா? ஏன்னா சமீபத்துல முத்துரத்தினம் ஏற்கனவே மதிமுக இருந்தவர் திமுக போய் இணைஞ்சாரு. ஸோ அது போன்ற ஒரு குழப்பம் நீடிக்குதா, இல்ல வந்து திமுக பின்னாடி இருக்குன்னு பார்க்க? திமுகவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. செந்தில் பாலாஜி முத்துரத்தினத்தை அழைத்து கொண்டு போய் கட்டாயப்படுத்தி அவரை சேர்க்க வேண்டும் என்று திமுக தலைவரிடத்திலே வற்புறுத்தியதனுடைய விளைவாகத்தான் முத்துரத்தினத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். இவர் முத்துரத்தினத்தோடு தான் இப்பொழுது சில நாட்களுக்கு முன்னர் கூட 2 நாட்கள் அவரோடு தான் அங்கே சுற்றி கொண்டிருந்தார். ஆக வெளிப்படையாக இயக்கத்துக்கு துரோகம் செய்பவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டு பதிவுகள் போட்டுக்கொண்டு ஒரு குழப்பத்தை அவர்தான் ஏற்படுத்த முயன்றார். குழப்பம் ஏற்படுத்த இங்கே வாய்ப்பில்லை. இது கொள்கைக்காக இருக்கிற கட்சி. ஒரே ஒரு கேள்வி சார், மல்லை சத்யா சொல்லும் பொழுது நிர்வாக குழு கூட்டத்துல நீங்கள் தெரிவித்த கருத்து ஒரு தந்தையாக நீங்கள் கொடுத்த அட்வைஸை ஏத்துப்பதா அவர் தரப்புல இருந்து நிர்வாகிகள்லாம் பேசுறாங்க. ஸோ அதே போல அவர் புறக்கணிக்கப்பட்ட இன்னைக்கு பூந்தமல்லியில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் கூட அவர் புறக்கணிக்கப்பட்டதா வந்து போஸ்டர் பேனர்லாம் இருக்குன்ற மாதிரி வீடியோலாம் எடுத்திருக்கிறாங்க. இது எப்படி கையாளப்படும்? அவர் இயக்கத்துக்கு மாறுபட்டு, இயக்க நலனுக்கு மாறுபட்டு, ஏற்க கொள்கைகளுக்கு மாறுபட்டு அவர் ஒரு குழுவை சேர்க்க வேண்டும் நினைத்து அது தோற்று போய்விட்டார். அவர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் தொடர்பு கொள்வதோடு என்னை பற்றியும் கட்சியை பற்றியும் மிக தவறான விமர்சனங்களை வைப்பவர்களோடு தான் இவர் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் தயாரித்து கொடுப்பதைத்தான் அவர்கள் அப்படியே பதிவு செய்கிறார்கள். ஆக இது வெளிப்படையாக தெரிந்ததற்கு பின்னும் நான் இதை சகித்துக் கொண்டிருக்க முடியாது. கட்சியை பாதுகாக்க வேண்டும். ஆகவே நிர்வாக குழுவிலே நான் போன தடவை சொன்னது உண்மைதான். ஒரு காலத்தில் அப்படி இருந்தார்.
ஆனால் இப்பொழுது 2 ஆண்டு காலமாக அவர் நடவடிக்கைகள் கட்சிக்கு விரோதமாகவே இருக்கின்றன என்பதை நிர்வாகக் குழுவிலே தெளிவுபடுத்தினேன். நிர்வாகக் குழுவில் அனைவரும் நீங்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது நல்லது என்றார்கள். நான் நடவடிக்கை எடுக்கவில்லை. எக்ஸ்போஸ் பண்ண அவர் என்ன செய்யறாருங்கிறது அதான் நடந்தது. அவர் கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்கு ஏதாவது நேரம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு, அவ்வளவுதான்.